எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி புது வாழ்வு என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து வருகிறோம். ஆமென். இந்த முதலாவதாக இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையை நீங்க புரிந்து கொண்டீங்களா? எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே, அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள் என்றால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப உதாரணமாக ரோமர் 6:10 என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய இரட்சகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார். அவர் ஏன் பாவத்திற்காக மரிக்க வேண்டும்? அவர் என்ன பாவம் செய்தார்? அவர் என்ன அக்கிரமம் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லை. அப்ப அவர் பாவத்திற்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார், இல்லையா? அவர் சிலுவை சுமக்கவோ, அவர் பாடுபடவோ, அவர் கஷ்டத்தை அனுபவிக்கவோ அவருக்கு எந்த விதத்திலும் எந்த அவசியமும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை எனக்காக செய்தார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை எனக்காக செய்தார். அவர் எதை செய்தாரோ அது நான் செய்ததாக அர்த்தம் கொள்ளப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நானே செய்ததாக பரலோகம் என்ன செய்கிறது? கணக்கு வைக்கிறது. எண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை இருக்கிறதா? என்ன அப்படின்னா, ஆகையால் நீங்கள், இல்ல பைபிள்ல ஒரு வார்த்தை வரும், என்னன்னா, ஆகையால் நீங்கள் உங்களை இனி மரித்தோரிந்து பிழைத்த கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாக நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும். கவனிக்கிறீங்களா? இந்த எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை என்னதுன்னா, எண்ணத்தை குறிக்கல, எண்ணுவதை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? எண்ணிக்கையை குறிக்கிறது. அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அக்கௌண்ட்ஸில் பயன்படுத்துகிற, கணக்கு வழக்கு பார்க்கும்போது பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை? புரியுதா உங்களுக்கு? கணக்கு வழக்கு பார்க்கும்போது பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அதாவது இப்போ உதாரணமாக ஒருவர் இவ்வளவு பணம் கடன் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது பேங்குக்கு அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ அந்த முதலாளி சொல்லுகிறார், அவர் ஏற்கனவே அதையெல்லாம் செலுத்தி விட்டதாக என்ன செய், எண்ணிக்கொள் அப்படின்னு நீ என்ன செய், கணக்கில் வைத்துக்கொள். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இதில் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அவருடைய கடன் தள்ளுபடி செய்தாகிவிட்டது என்பதற்கும் கடனை செலுத்தி விட்டார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ உதாரணத்துக்கு கடன் தள்ளுபடி அப்படின்னா, கடனை நீங்கள் என்ன செய்யலை, கட்டலை, அவர் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டார். அது இல்லை இங்கே சொல்லப்படுகிற அர்த்தம். உங்களுக்கு கடன் தள்ளுபடி இல்லை, கடனை நீங்க செலுத்தி விட்டதாகவே. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சோ, உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க பேங்க்ல அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் நீங்கள் பணத்தை திரும்ப செலுத்தி விட்டதாகவே அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும்? அங்கே கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதுதான் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க எதையும் செய்யல, நீங்க கடனை திரும்ப கட்டல, ஆனா உங்களுக்காக இன்னொருவர் கடனை கட்டி இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கல, நீங்க அக்கிரமத்துக்காக நீங்க எந்த கஷ்டத்தையும் படல, ஆனா உங்களுக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் செய்தார். அவர் செய்ததை நீங்கள் செய்ததாக எண்ணிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லைங்களா? அந்த எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ
அதை நீங்கள் செய்ததாகவே எண்ணிக்கொள்ளப்படுகிறது. உங்கள் கணக்கிலே அது வரவு வைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் கணக்கில் அது என்ன செய்யப்படுகிறது? வரவு வைக்கப்படுகிறது. அப்ப கிறிஸ்து மரித்தாரானால் யாரு மரித்ததாக அர்த்தமாகிறது? நீங்களும் நானும் மரித்ததாக அர்த்தமாகிறது. கிறிஸ்து பாடுபட்டாரானால் யார் பாடுபட்டதாக அர்த்தமாகிறது? நீங்களும் நானும் பாடுபட்டதாக அர்த்தமாகிறது. கிறிஸ்து சிலுவை சுமந்தார் என்றால் நீங்களும் நானும் சிலுவை சுமந்ததாக அர்த்தமாகிறது. ஆமென். கவனிக்கிறீங்களா? அப்ப கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் எல்லாரும் அல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, யாருக்கு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இப்படி கணக்கு வைக்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இப்படி கணக்கு வைக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அவர் செய்ததினால என்னவெல்லாம் அவர் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மரித்தது பாவத்திற்காக மரித்தார். ரோமர் 6:10 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து மரித்தது பாவத்திற்காக மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், ஆனால் நீங்களும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறீர்கள். அவர் வெற்றி பெற்றார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிப்பதற்கு முன்பாக என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்ததாக கணக்கு வைக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு என்னவெல்லாம் நடந்ததோ அது எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நடந்ததாகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்து மரித்தாரானால் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் மரித்தீர்கள். ஆமென். கிறிஸ்து உயிர்த்தாரானால் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் உயிர்த்திருக்கிறீர்கள். கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் நான் அப்படிங்கிறத நீங்க சேர்த்துக்கலாம். ஆமென். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்து மரித்தாரானால் கிறிஸ்துவுக்குள் நானும் மரித்திருக்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தாரானால் கிறிஸ்துவுக்குள் நானும் என்ன செய்திருக்கிறேன்? உயிர்த்திருக்கிறேன். கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரானால் கிறிஸ்துவுக்குள் நானும் என்ன செய்கிறேன்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நானும் என்ன செய்கிறேன்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்ப கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ, கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே நீங்கள் செய்ததாகவும், கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் நடந்ததோ அது உங்களுக்கும் நடந்ததாகவும் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் தான் கிறிஸ்துவுக்குள். ஆமென். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனாலதான் கிறிஸ்து மரித்தார், மரித்தேன். கிறிஸ்து உயிர்த்தார், நானும் உயிர்த்தேன். இயேசு ஜீவிக்கிறார், நானும் ஜீவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இயேசு பிசாசை ஜெயித்தார், நானும் பிசாசை ஜெயிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதை அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தையை முதலாவது நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தொடர் போதனையாக நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். ஆமென். இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் தான் இந்த புது சிருஷ்டி, புது வாழ்வு எல்லாமே இருக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் இந்த புது சிருஷ்டி, புது வாழ்வுல நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உள்ளுக்குள்ள போய் ஆழமாய் பார்ப்பதற்கு முன்பாக இதனுடைய அடிப்படைய முக்கியத்துவத்தை நாம முதலாவது என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? கடந்த வாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெபத்தை பற்றி நாம பார்த்தோம் இல்லையா? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார் இல்லைங்களா? 16, 17, 18, 19 வசனத்துல பவுல் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கு, நீர் என்னெல்லாம் எங்களுக்கு செய்திருக்கிறீரோ அதை அறிந்து கொள்வதற்கு இல்லையா? எங்கள் எல்லாருக்கும் என்ன கொடுக்க வேண்டும்? பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். இல்லையா? எப்படி ஜெபிக்கிறார் உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொருவருக்கும் என்ன? பிரகாசம் உள்ள மனக்கண்களை சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் தந்தரல வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். இப்ப நீங்க அப்படி ஜெபிக்கிறீங்களா? இப்ப நீங்க அப்படி
ஜெபிக்கிறீங்களா? இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தை சிந்தித்து பாருங்க. நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது இல்லைங்களா? முதல்ல ஜெபம் என்றால் என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் என்றால் என்ன தெரியல, என்ன செய்யல தெரியல. ஜெபம் என்பதை முதலாவது நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம எதையாவது பேசி புலம்பி அல்லது எதையாவது அவரிடத்துல கேட்பது அல்ல ஜெபம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதான் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொன்னாராம், வாதாடுற வக்கீலை பார்த்து சொன்னாராம், என்ன சொன்னார்? கவனிங்க, நீ ஒன்று பாயிண்ட் எடுத்து சட்ட நுணுக்கத்தை எடுத்து என்ன செய், பேசு, இந்த செக்ஷன் படி பேசுகிறேன்னு பேசு, அல்லது உன்னுடைய கிளையண்டுடைய பிரச்சனையை எடுத்து என்ன செய்ய பேசு. சும்மா யுவர் ஆனவர்னு என்ன செஞ்சிட்டு இருக்க, மேஜையை தட்டிக்கிட்டு எதையாவது பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்படி சத்தம் போடுறதுனாலையும் அதெல்லாம் ஜெபம் ஆகாது. சத்தம் போடுறது என்ன ஆகாது, ஜெபம் ஆகாது. இப்போ ஜெபத்தை பற்றி நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். பவுல் எப்படி ஜெபிக்கிறார், புதிய ஏற்பாட்டில் எப்படி ஜெபித்தார்கள். ஆமீன். ஜெபம்னு உடனே நம்ம எங்கே போயிடக்கூடாது. ஆபிரகாம் எப்படி ஜெபிச்சாரு, தூளும் சாம்பலுமா இருக்கிறேன், அங்கே போயிடக்கூடாது. ஜெபம்னா உடனே எங்கே போயிடக்கூடாது. சாலமன் எப்படி ஜெபித்தாரு, அங்கே போயிடக்கூடாது. ஜெபம்னா உடனே புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றவர்களும் நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க இல்லைங்களா? பவுல் என்ன ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு உம்மையும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. ஆமீன். எங்கள் இருதயத்தை என்ன செய்வீராக, திறந்து அருள்வீராக, நாங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வீராக என்று அவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஜெபம் என்பதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஜெபம் என்பது கவனிங்க, விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உறவின் அடிப்படையில் நடத்தப்படுகிற ஒரு உரையாடலாகத்தான் ஜெபம் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? ஜெபம் என்பது என்னது, விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு இல்லையா, உறவின் முறையில் இல்லைங்களா? இப்ப தேவனுக்கு நமக்கு என்ன உறவு சொல்லுங்க, தேவனுக்கு நமக்கு என்ன உறவு? அப்பா பிள்ளை. எப்படி? கிறிஸ்துவுக்குள் தான் பிதா அவர், கிறிஸ்துவுக்குள்ள தான் நாம் எல்லாமே, கிறிஸ்துவுக்குள்ள தான். கிறிஸ்து அவருக்கு மகனானால் நானும் மகன். கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ங்கிற வார்த்தையை நீங்க என்ன செய்யணும், முதல்ல நல்ல ஆழமா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து பிதாவுக்கு பிள்ளையானால் நானும் பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார்னா நானும் வீற்றிருக்கிறேன். கிறிஸ்து சுதந்திரவாளினா நான் உடன் சுதந்திரவாளி. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எனக்கும் தேவனுக்கு என்ன உறவு, எப்படி உறவு வந்தது? இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்து எழுந்ததை நான் விசுவாசிப்பதின் மூலமாக நான் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு கிறிஸ்து செய்ததை விசுவாசிப்பதின் மூலமாக. ஆமென். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்களே என்று கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். ஆமென். அப்ப தேவனுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அவர் பிதாவாக இருக்கிறார், நாம பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உறவின் அடிப்படையில் தேவனோடு உரையாடுவதற்கு பெயர் தான் என்னதாகிறது, ஜெபமாகிறது. இல்லைங்களா? ஜெபம் என்றால் சும்மா நம்முடைய தேவைகளையே சொல்லி கொண்டிருப்பதல்ல ஜெபம். கவனிக்கிறீங்களா? விண்ணப்பத்தையே ஏறெடுத்து கொண்டிருப்பதல்ல ஜெபம். விண்ணப்பமும் தேவைகளை சொல்லுவதும் ஜெபத்தில் அடங்கி இருக்கிறது. ஒரு நல்ல ஜெபத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் நம்முடைய தேவைகளை சொல்லுவது 5% கூட இருக்காது. கவனிக்கிறீங்களா? ஜெபத்தில் 5% கூட இருக்காது இல்லையா? இப்ப நம்முடைய 100% ஜெபம் என்னதான், நம்முடைய தேவை என்னவோ அதை சொல்லிட்டு நம்ம முடிச்சிருந்தோம். ஆண்டவரே உம்மிடத்துல நான் வருகிறேன், எனக்கு இன்னைக்கு இது வேணும் அது வேணும், நாளைக்கு அது வேணும் இது வேணும், பிள்ளைக்கு அது வேணும் அது வேணும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்க துதி இல்லை, இங்க ஸ்தோத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி இல்லை, கடந்த காலத்துல செய்ததை நினைத்து பார்க்கல இல்லையா?
எதுவுமே இல்லை பாருங்க. அப்படி இல்லை. பவுல் அழகாக எழுதுகிறார், நீங்கள் எந்த சமயத்திலும் எல்லாவித விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஜெபத்தினால? ஸ்தோத்திரம் என்றால் என்ன? நன்றி சொல்லுதல். ஸ்தோத்திரம் என்றால் என்னது? நன்றி சொல்லுதல். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த ஜெபத்தை குறித்து இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், கவனிங்க. ஜெபம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளவும். ஆமென். அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு மேடையாக எது காணப்படுகிறது? ஜெபம் காணப்படுகிறது. ஜெபம் அவசியப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் என்பது, எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளுகிறேன் ஒரு தலமாக அது காணப்படுகிறது. ஆமென். தேவனுடைய சித்தத்தை நாம கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். கவனிக்கிறீங்களா? ஆனா நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணுமா வேண்டாமா? ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் என்பது முழுவதுமாக பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்தது தான் இல்லையா? எது சரி எது தவறு எல்லாமே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சித்தம் எல்லாமே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்றாட வாழ்விலே நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும், ஒவ்வொரு தீர்மானத்திலும், நம்ம எடுக்கிற போகிற ஒவ்வொரு பிரயாணத்திலும், இவரை நம்பலாமா, இவரை நம்பக்கூடாதா, இவரை நம்பி இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இங்கே போய் இதை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இல்லைங்களா? இப்படி எல்லாம் நாம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு தளமாக ஜெபத்தை ஒரு விசுவாசி பயன்படுத்த வேண்டும், இல்லைங்களா? காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமேன் இல்லைங்களா? இன்றைக்கு என்ன ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த பஸ்ஸில் இந்த பிரயாணத்தில் போகாத அப்படின்னு சொன்னா நம்ம போகாமல் இருப்பது நல்லது. ஏதோ ஒன்று அவருக்கு அதில் இருக்கிற ஆபத்து அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு தளமாக எதை பயன்படுத்த வேண்டும்? ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஆமீன். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் உதாரணமாக, இல்லையா? எக்ஸாம்பிளாக யார் தான் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்தாரா? இது ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்தாரா? இஷ்டமானதெல்லாம் பேசினாரா? கவனிக்கிறீங்களா? இல்லை. ரெண்டாவது என்ன கேள்வி? இயேசு எல்லாரையும் சுகமாக்கினாரா? எல்லாருக்கும் எந்நேரமும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தாரா? இயேசு எல்லாரையும் சுகமாக்கினாரா? இயேசு எல்லாருக்கும் எந்நேரமும் ஏதாவது கொடுத்துட்டே இருந்தாரா? இல்லையா? அடுத்த கேள்வி என்ன? இயேசு செய்த ஏதாவது ஒரு காரியத்தில், அவர் எடுத்த ஏதாவது ஒரு முயற்சியில் அவர் தோற்று போனாரா? எதுலையாவது அவர் தோற்று போனாரா? எங்கேயாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கேயாவது அவர் தோல்விகளை சந்தித்தாரா? இல்லை. இல்லை இல்லை. இந்த 3 கேள்விக்கும் நம்ம பதில் என்னதான்? இல்லை இல்லை இல்லை. ஆமீன். இயேசு தனக்கு விருப்பமானதெல்லாம் செய்தாரா? அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 30ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. இல்லையா? என்ன சொல்றாரு? நான் எனக்கு சித்தமானதை, எனக்கு சித்தம், எனக்கு இஷ்டமானதை, நான் விரும்பினதை நான் செய்யாம என்ன செய்கிறேன்? என்னை அனுப்பின பிதா அவருக்கு சித்தமானதையே நான் செய்கிறேன், தேடுகிறேன் அப்படிங்கிறார்.
ஆமென். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனா என்று அறிந்து கொள்ளுவான். கவனிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினது எப்படிதான் பேசினாரு? பிதாவின் சித்தப்படி தான் பேசினார். உபதேசம் பண்ணார்னா எப்படிதான் பண்ணார்? பிதாவின் சித்தப்படி தான் உபதேசம் பண்ணார். சொல்றாரு, நான் சுயமாய் செய்யவில்லை அப்படிங்கிறார். 17ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? நான் என்ன செய்யல, சுயமாய் ஒன்றையும் சுயமாய்னா தெரியுதா? சுயமாய்னா ஒன்றும் இல்லையே, எனக்கு விருப்பமானதை, நான் எனக்கு பிடித்ததை, ஏன் இஷ்டப்படி எதையும் நான் பேசல அப்படிங்கிறார். அப்புறம் யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல கவனிங்க, 29ஆம் வசனம். யோவான் 8:29 என்ன சொல்றாரு பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இங்க என்ன சொல்றாரு? எப்பொழுதும் எதை செய்கிறேன்? பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமீன் சொல்லுங்க. இப்ப நான் கேட்ட அந்த 3 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வருதா? இயேசு தமக்கு பிரியமானது, தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்தாரா? இல்ல, அவர் பிதாவுக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்தார். ஆமீன். இயேசு போன இடங்களெல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? ஊர் ஊரா போய், வாங்க எல்லாரும் வாங்க வாங்க, 5 அப்பம் இருக்கா, உடனே கொண்டு வாங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சாப்பாடு போடுறேன். இந்த ஊருக்கு இன்னைக்கு சாப்பாடு, நாளைக்கு அடுத்த ஊர்ல போய் சாப்பாடு போட போறேன். அதுக்கு அடுத்த நாள் எங்க போறேன்? ஒரு நாள் பெத்சைதாவில் சாப்பாடு, ஒரு நாள் எங்க பெத்தானியாவில் சாப்பாடு, ஒரு நாள் எருசலேம்ல சாப்பாடு போட போறேன், ஒரு நாள் கலிலேயாவில் சாப்பாடு போறேன்னு ஊர் ஊரா போய் சாப்பாடு போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரா? இல்ல இல்லையா? கவனிக்கிறீங்களா? இப்ப பெதஸ்தா என்ற குளத்துக்கு ஆண்டவர் போனார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெதஸ்தா என்ற குளத்தை குறித்து சொல்லும் போது அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? அங்க எல்லா வியாதியஸ்தர்கள், சப்பானிகள், முடவர்கள், சூம்பின உருப்புடையவர்கள், இப்படி எல்லா வியாதிக்காரர்களும் அங்க படுத்திருப்பாங்களாம். ஒரு தேவதூதன் வந்து அதை கலக்குவதாக ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. பைபிள்ல அப்படி எங்கேயும் கிடையாது. அப்படி எங்கேயும் பைபிள்ல கிடையாது. ஒரு மூட நம்பிக்கை அப்படி இருந்துச்சு. ஒரு தேவதூதன் வந்து கலக்கும் போது தண்ணியில யாரு முதல்ல குதிப்பானோ, தண்ணியில யாரு, அப்ப 2வது குதிச்சவனுக்கு என்ன கிடையாது? சுகம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருந்தாலும் இது சத்தியம் கிடையாது. இது என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. அப்ப அந்த பெதஸ்தா குளத்துல 100-200 பேர் படுத்திருக்கிறான். ஆனா இயேசு அங்கு வருகிறார். வந்து ஒரே ஒருவனை மாத்திரம்தான் சுகமாக்கினார். கவனிக்கிறீங்களா? ஒரே ஒருவனை தான் என்ன செய்தாரு? சுகமாக்கினார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். அப்ப பெதஸ்தா குளத்துக்கு வந்துட்டு எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் நான் என்ன தர போறேன்? சுகம் தர போறேன். முதல்ல நீ, அடுத்து நீ, அடுத்து வரிசையா லைன்ல காத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? அவர் செய்யல. ஏன் செய்யலன்னா, அன்றைக்கு அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் என்று பிதா சொல்லி இருந்தார். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு இதைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னு பிதாவிடத்துல என்னத்தை கேட்டாரோ, எதை பிதா செய்ய சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் என்ன செய்தார். ஆமீன் சொல்லுங்க. அதனால 3வது கேள்விக்கு என்ன பதில் வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் செய்த எதிலுமே அவர் தோற்று போகவில்லை. ஆமீன். அவர் ஒருவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி சுகம் கிடைக்காமல் போனதாக இல்லை. ஆமீன் சொல்லுங்க. இல்லையா? அதனாலதான் மரித்தோரை எழுப்பினார். ஊர் ஊரா போய், ஏங்க உன் தம்பி செத்துட்டானா, வா உன்னைய கூட்டு போறேன், கல்லறையை காட்டு, ஓ லாசருவே எழுந்துவான்னு சொன்ன மாதிரி அங்க போய் என்ன செய்ய போறேன்? பேதுருவே எழுந்து வா. இந்த ஊருக்கு போய் என்ன செய்ய போறேன்? தானியேலே நீ கல்லறையிலிருந்து எழுந்து வா. அடுத்த ஊர்ல போய் என்ன செய்ய போறேன்? அங்க ஒரு 10 பேரை உயிரோடு எழுப்ப போறேன்னு ஊர் ஊரா போய் அவர் என்ன செய்யல? உயிரோடு எழுப்பல. இன்றைக்கு என்னை லாசருவை எழுப்ப சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன யாரை எழுப்ப சொல்லி இருக்கிறாரு?
லாசருவை எழுப்ப சொல்லியிருக்கார். நாளைக்கு யாரையாவது எழுப்ப சொன்னா எழுப்புவேன். கர்த்தர் தேவன், பிதாவாகிய தேவன் சொன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர் செய்தபடினால அவருடைய வாழ்க்கையில 100% சக்சஸ். 100% அவருக்கு என்ன இருந்துச்சு? அவர் செய்த எல்லாவற்றிலும் என்ன இருந்துச்சு? வெற்றி இருந்துச்சு. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவும் ஜெபமும் அப்படிங்கிற அந்த கோணத்துல நீங்க பைபிளை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினாரா? ஜெபம் பண்ணினார். அவர் முழுகி ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே 40 நாட்கள் எங்க போனார்? வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு வேதம் சொல்ல. அப்படி ஜெபம் பண்ண போனது கூட ஆவியானவருடைய ஏவுதலினால் போனார்னு தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? நம்ம இப்ப உபவாசம் இருக்கிறது கூட எப்படி, நான் எல்லாம் உபவாசம் இருந்து சாதிச்சிருவேங்க, உபவாசத்தினால எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு அவர் போய் என்ன செய்யல? அவர் செய்யல. அவர் என்ன செஞ்சாரு? ஆவியானவர் ஏவுனாரு. அந்த ஏவுதலின்படி அங்க போனார். ஏன்னா அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க போறார். இப்ப போய் பிதாவோடு ஜெபிக்கணும். ஜெபிச்சு இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க 40 நாட்கள் இருந்து உபவாசித்து அவர் ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு என்ன செய்ய ஆரம்பித்தார்? ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லும் போது லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். இப்ப கவனிக்கிறீங்களா? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏங்க, அவர் தேவகுமாரன் தானே? அவர் யாரு? தேவகுமாரன் தானே? அவர் ஏன் ஜெபம் பண்ணணும்? அவர் ஏன் ஜெபம் பண்ணணும்? அவர் ஏன் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணணும்? அவர் ஏன் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்? இல்லையா? மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் வருது. எங்க? அவர் கெத்செமனே என்ற ஒரு தோட்டத்துக்கு போய் என்ன செய்தாரு? அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். மாத்திரமல்ல, அதை சொல்லுவதற்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வழக்கத்தின்படியே போனார்னு சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அப்ப அவருக்கு ஜெபம் பண்ணுவது எப்படி இருந்தது? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுவது எதாக இருந்துச்சு? வழக்கமாக இருந்துச்சு. ஜெபம் என்பது அவருக்கு எப்படி இருந்தது? வழக்கம்னா புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? வழக்கம்னா புரியுதா? இப்போ காலையில் எந்திரிச்சா டீ குடிக்கிறது எத்தனை பேருக்கு பழக்கம் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே கை ஸ்டவ்வை பற்ற வைக்கும், பாலை ஊற்றும், சீனியை போடும், எல்லாம் என்ன செய்யும்? அழகா அது தன்னாலே நடக்கும். அது என்ன செய்யும்? தன்னாலே நடக்கும் பாருங்க. ஏன்னா அது வழக்கமாயிட்டு. அது என்ன செஞ்சிருச்சு? வழக்கம். இப்போ ஆண்டவரை குறித்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். ஏன் ஒலிவ மலைக்கு போனார்? ஒலிவ மலையில தான் அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவது வழக்கமாக இருந்தது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லையா? இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கவனிங்க, அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால், அவருடைய இஷ்டத்தின்படி எதையும் செய்ய மாட்டார். ஆமேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லையா? இன்னைக்கு நான் இந்த வேலை, நாளைக்கு இந்த வேலை, இன்னைக்கு இந்த தொழில், நாளைக்கு அந்த தொழில், இல்லையா? இன்னைக்கு இங்கே போகிறது, நாளைக்கு அங்கே போகிறது. இல்லை, கவனிக்கிறீங்களா? அவர் என்ன செய்தார்? சகலவற்றையும் எப்படி தேவ சித்தத்தை செய்தார், அதைத்தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமீன். அவர் தேவ சித்தம் செய்ததினாலே 100% வெற்றி அடைந்தார். அவர் எப்படி தேவ சித்தம் செய்தார் அப்படின்னா, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபம் செய்தார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சிலுவையை சந்திப்பதற்கு முன்னாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி என்ன செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்.
அப்பொழுது ஒரு தேவதூதன் தோண்டி அவரை பலப்படுத்தினான். இது அன்றைக்கு மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஜெபம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இன்றைக்கு நான் எருசலேமுக்கு போகணுமா? இன்றைக்கு கலிலேயாவுக்கு போகணுமா? இன்றைக்கு யாரை சுகப்படுத்தணும்? இன்றைக்கு எந்த ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணணும் என்று கேட்டு எடுத்து அவர் ஜெபம் பண்ணினபடினால் 100% வாழ்க்கையில் என்ன வந்தது? வெற்றி வந்தது. ஆமென். இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் பாருங்க. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். கானா ஊர் கல்யாண வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின சம்பவம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு என்னங்க சொன்னாரு? அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? கவனிங்க இல்லையா? முன்னாடி இந்த தவறுலாம் நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். யாராவது ஏதாவது, வாங்க பிரதர் அங்கே ஒரு பிசாசு இருக்குன்னா, பிசாசா? உடனே வர்றேன், பைபிள் எடுத்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஆமீன். ஒரு ஆள் யாரையாவது பிரதரை துணை கூப்பிடு, எந்த தெருவில் பிசாசு யார் வீட்டில் இருக்கு, வாங்க விரட்ட போவோம். வாங்க என்ன செய்வோம்? என்ன நம்ம ஜெபிச்சு ஒரு 2 பிசாசு ஓடி இருக்கு. நம்ம ஜெபிச்சு என்ன ஆயிருக்கு? ஒரு 2 பிசாசு ஓடி இருக்கு. ஓடின உடனே நம்ம என்ன நினைக்கிறது? ஊரில் உள்ள எல்லா பிசாசையும் நம்ம விரட்டிடுவோம். வாங்க எங்கெங்க, அங்கேயே அருணாச்சலபுரமா, வாங்க வண்டி எடு, கர்த்தியபுரமா வண்டி எடு, பவுர் சத்திரமா அங்கனாலும் வர்றேன். எந்த ஊர்ல பிசாசு இருக்கு பைபிள் எடு, போறோம். ஆனா எத்தனை இடத்துல பிசாசு போயிருக்குன்னு கேட்டா கவனிங்க, கிடையாது இல்லையா? வியாதியஸ்தருக்கு சுகமாக்குவது தெய்வ சித்தம் தான், பிசாசை விரட்டுவது பொதுவாக தெய்வ சித்தம் தான். ஆனா இன்றைக்கு எங்க போகணும் அப்படிங்கிறதுல அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும், அப்போ தேவ சித்தம் இல்லையாங்க பிசாசு வரட்டுறது? அப்போ தேவ சித்தம் இல்லையாங்க வியாதியஸ்தரில் சுகமாக்குறது? கவனிக்கிறீங்களா? அதனால தான் ஆஸ்பத்திரியாக போய் சிலர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. வியாதியஸ்தரில் சுகமாக்க போகிறோன்னு. எங்கே சுகமாக்குறாங்க? யாருக்கு சுகம் கிடைச்சிருக்கு? எங்கெங்க சுகம் கிடைச்சிருக்கு? எத்தனை சர்ச்சில் பேயை கொண்டு வந்து 1 மாதம் கட்டி வச்சு பேயை விரட்டுறாங்களாம். சில சபைகளில் நடக்கலையாங்க. பேய் பிடிச்சவங்களை கொண்டு வந்து சபையில் என்ன செஞ்சிருக்கிறது? வச்சிருக்கிறது. எத்தனை மாதம்? சில சபையில் 3 மாதம், சில சபையில் 2 மாதம், அதுவும் கட்டி வச்சிருக்காது. இயேசு இப்படியாங்க பேயை விரட்டிட்டு இருந்தார். இயேசுவை பார்த்தவொடனே பிசாசுக்கெல்லாம் என்ன செஞ்சிச்சு? அதுவா ஓடிச்சு, அலைக்கழித்து புரட்டு, எங்களை விட்டுங்கன்னு என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. இங்க 1 மாதம் கட்டி வச்சு போயின்னு சத்தம் போட்டு தலையை சுத்தி எல்லாம் நம்ம செஞ்சு பார்த்து பேய் என்ன செய்ய மாட்டேக்கு? ஓட மாட்டேக்கு. ஏன்னா ஊர்ல இருக்க பெயெல்லாம் நான் விரட்டிடுவேன்னு என்ன செய்யறது? விரட்ட முயற்சி பண்றது. ஆனா அது தேவ சித்தம் தானா? அது தேவ சித்தம் தானா என்பதை அறிவது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 100% வெற்றி வந்ததற்கு காரணம், அவர் தேவ சித்தத்தின்படி எதையும் செய்தார். தேவ சித்தத்தை அவர் எப்படி செய்தார் என்றால், அவர் ஜெபித்தார். ஆகவே அவர் ஜெபிப்பதை எதற்காக ஜெபித்தார் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் ஜெபம் செய்தார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப இங்க என்ன நடக்குது? 4ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லைனாரு. அப்ப ஆண்டவர் உடனே சொல்லல, அப்படியா திராட்சரசம் இல்லையா, கொண்டாங்க உடனே நான் என்னன்னு பார்த்துடுறேன். உடனே அது நான் இருக்கும்போது அப்படிலாம் ஆகக்கூடாத. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? இயேசு நான் வந்திருக்கிறேன் கல்யாணத்துக்கு, திராட்சரசம் குறைவில்லைன்னு சொல்றீங்களா, உடனே வாங்க எல்லாரும் அப்படின்னு என்ன செய்யல, போய் சொல்லல. அவர் பாருங்க ரொம்ப அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் என்ன செய்யல, வரவில்லை. ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? என்னால முடியாதுன்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? என்னால முடியாதுன்னு தான் சொல்றாரு. இப்ப முடியாதுங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? முடியாதுன்னு பொதுவுல சொல்லாம, இப்ப முடியாது, என் வேலை வரட்டும், டயம் வரட்டும், அப்ப நான் செய்யறேன் அப்படிங்கிறார். இப்படி சொல்வதற்கு
அவருக்கே அப்படி சொல்லணும்னா நம்மெல்லாம் பாருங்க, கவனிக்கிறீங்களா இல்லைங்க? நம்ம அப்படிதான் செய்யறது. பைபிள் எடுத்துட்டு போறது, தெருவா வாங்க அவரை பார்த்துருவோம், இவரை பார்த்துருவோம், இன்னைக்கு இந்த தெருவில் பேய விரட்டிடுவோம், இன்னைக்கு இவரை இயேசுவை சொல்லி இவரை என்ன செஞ்சிருவோம், மாத்திடுவோம். இங்க போய் இந்த ஆஸ்பத்திரியில் கேன்சர் பேஷண்ட் அறை எங்க இருக்கு காட்டுங்க, நாங்க வந்திருக்கோம் ஜெபிக்க. ஐசி வார்டு எங்க இருக்கு காட்டுங்க, நாங்க என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். கொரோனா வார்டா, அங்க இங்க முடிச்சுட்டு அங்க வாரோம். எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சிது? ஒருத்தருக்குமே கிடைக்கல. ஒருத்தருக்குமே என்ன செய்யல. எங்க வாழ்க்கையில நடந்திருக்குங்க. நாங்க அப்படிலாம் பேய் விரட்ட போய் சுகம் கொடுக்கணும்னு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண போய் ஒண்ணுமே நடக்கல. தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஏன்னா எங்க சுகம் கொடுக்கறதும் பேய விரட்டுறதும் தேவ சித்தமானாலும், கவனிக்கிறீங்களா, அது தேவ சித்தமானாலும் இன்னைக்கு என்ன எங்க போக சொன்னாரா, இதை செய்ய சொன்னாரா அப்படின்னு அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தாரு. அவர் சொன்னாரா சொல்லலையா? அம்மா தானே சொல்றாங்க. யாரு? மரியாள் யாரு? பெற்ற தாய் தானே சொல்றாங்க. தாய் சொல்லிட்டாங்களே இல்லையா, நான் தேவகுமாரன் தானே, இவளுக்கு நான் பிள்ளை ஆனாலும் உலகத்தின்படி நான் ஆவியின்படி தேவகுமாரன் அல்லவா, நான் சொன்னால் நடக்கும் அல்லவா என்று சொல்லி அவர் சொன்னாரா? அழகா சொல்றாரு, என் வேலை இன்னும் என்னால எல்லாத்தையும் எல்லா நேரமும் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அழகாக சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? ஆமேன். அதை இன்னைக்கு சபையார் ஒத்துக்கொள்ளணும். பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் கவனிங்க, மிகப்பெரிய கன்வென்ஷன்ல பேசும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க இன்றைக்கு சாயங்காலம் மீட்டிங்னா காலையில உள்ள ஜெபத்துல தரித்திருப்போம், ஆண்டவர் காட்டுவார் என்னென்ன ஆளுக்கு என்னென்ன செய்யணும்னு. அவங்கள தவிர நாங்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம், எங்களால் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. அவர் பேரை காட்டுவார், அந்த பேரை கூப்பிடுவேன். உண்மையிலே அந்த பேர் உள்ள நபர் கூட்டத்துக்கு வந்திருப்பார். கவனிக்கிறீங்களா? அன்றைக்கு அப்படி பெயரை அழைத்து ஊழியம் செய்து பிரபலமான ஊழியர்லாம் இருந்தாங்க. அவர் சொல்லுவார், உட்கார்ந்து இருக்கிற கணேசன் கர்த்தர் உன்னை அழைக்கிறாருன்னா அங்கே கணேசன் உண்மையிலே உட்கார்ந்துருப்பான். அவர் அப்படி செஞ்சு அது சக்சஸ் ஆச்சு. ஏன்னா அவர் தேவன் சொல்லி செஞ்சாரு. இப்ப அவர் அப்படி சொன்னார்னு என்ன செய்யறது? சும்மா சும்மா அங்க உட்கார்ந்துக்கிட்டு பச்சை சேலை கட்டி இருக்கிற சரோஜாவே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீ எழுந்து வா, நீ ஏன் தற்கொலை செய்ய போகிறாய்ங்கிறது. அங்க ஒரு சேலையும் இல்லை, அங்க சரோஜாவும் இல்லை. இப்ப எல்லாம் சரோஜான்னு யாரு பேர் வைக்கிறா? கவனிக்கிறீங்களா? இப்பெல்லாம் யாரு சரோஜா மாரியம்மான்னு யாரு பேர் வைக்கிறா சொல்லுங்க. முதல் அந்த பேரே கிடையாது. இப்போ யாராவது வைக்கிறாங்களா அப்படி? இல்லை, இப்போ மாடர்ன் பேர் தான். சரி, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். ஆமேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில 100% வெற்றி அடைந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் 100% வெற்றி அடையணும்? எல்லாரும் சொல்லுங்க, நான் 100% வெற்றி அடையணும். அப்படின்னா தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வேன்? அன்றாடம் வழக்கத்தின்படி எதை செய்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு, அதுக்கு பேர் தான் ஜபங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஜபம். சும்மா வந்து எதையாவது புலம்புறது, அவர்கிட்ட எதையாவது அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறது இல்லை. கேட்கறது கூட இதை கேட்கறது அவருக்கு சித்தமா? பைபிள் அப்படித்தானே சொல்லுது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். அப்ப தேவ சித்தம் என்பது எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? ஒன்று, பைபிள்ல தேவ சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய சித்தம் இல்லைங்க. அது மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையில தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். இப்ப தேவ சித்தம் என்பது நீங்க திருமணம் முடிக்கணும், பிள்ளைகளை பெறணும், நல்ல வேலைக்கு போகணும், இது தேவ சித்தம் தான். ஆனா யாரை முடிக்கணுங்கிறது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? பேயை கொண்டு வந்துடக்கூடாது இல்ல? கல்யாணம் முடிச்சு ஒரு பிசாசை எங்க கொண்டு வந்துடக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாதா இல்லையா? என்ன சொல்லுங்க, இல்லையா? இல்லையா? பிள்ளைய ஒரு சாத்தானுக்கு கட்டி கொடுத்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. இல்லையா? வேலை செய்யறது, நல்ல இடத்துல போய் வேலை செய்யணும், கர்த்தர் சொன்ன இடத்துல வேலை செய்யணும். சும்மா போய் எங்கேயாவது உட்கார்ந்து அங்க வேலை செய்யறன்னு பேர்ல அங்க போய் எல்லாத்தையும் கத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லைங்களா? இப்ப சுகமாக்குவது, பிசாசை விரட்டுவது,
இதெல்லாம் பொதுவாக தெய்வ சித்தம் நமக்கு தெரியும். திருமணம் முடிக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாத்தியம் பண்ணுறது, வீடு வாங்கிறது, இதெல்லாம் என்னதான் தெய்வ சித்தம் தான். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதெல்லாம் என்னதான். இதிலெல்லாம் எந்த சந்தேகமே வேண்டாம். ஆனால் எதை, எப்பொழுது, எங்கே, எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஜெபத்தின் மூலம். அதனால தான் ஜெபத்துக்கு உங்களுக்கு முதல்ல விளக்க சொன்ன, ஜெபம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் உறவின் மூலமாக இல்லையா செய்யப்படுகிற ஒரு உரையாடலாக என்ன இருக்கிறது? ஜெபம் காணப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க இல்லைங்களா? அப்ப பாஸ்டர் வந்து வாழ்த்தி ஜெபிச்சிட்டாரு, அதனால பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நல்லா இருக்காது. பாஸ்டர் வந்து கடையை திறந்து வச்சுட்டாரு, கடை ஓஹோன்னு ஆயிரும் நினைக்காதீங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மிகப்பெரிய அவர் வந்துட்டாருங்க, ஓ அவர் உலகத்திலே பிரபலமான ஆள், அவரை வச்சு என்ன செஞ்சாச்சு, நம்ம கடையை திறந்தாச்சு, கடை ஓஹோன்னு போகும். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. பாஸ்டர் மாதிரி நடத்தி வச்ச எத்தனை கல்யாணம் சக்சஸா முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. மனசுல கையை வச்சு எந்த பாஸ்டர் மாதிரின்னு சொல்லு, நானே சொல்றேன், நம்ம நடத்தி வச்ச எல்லா கல்யாணமும் சக்சஸா இருக்கா? எல்லா கல்யாணமும் சக்சஸா இருக்காங்க? இல்லைங்க, அப்படிலாம் இருக்காது. யார் சொன்னது? பாஸ்டர் வந்து ஜெபிச்ச உடனே சக்சஸ் ஆயிரும், பாஸ்டர் வந்து ஜெபிச்ச உடனே தொழில் ஓகோ ஆயிரும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பைபிளில் இல்லவே இல்லை. கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிச்சு இந்த தொழிலை செய்யலாமா, இன்னார திருமணம் முடிக்கலாமா, இன்ன வேலைக்கு போகலாமா, இதை படிக்க போகலாமான்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஜெபித்து கேட்டு அதை செய்வதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுங்க. அந்த தொழிலும் அந்த திருமணமும் அந்த முயற்சியும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன் இல்லையா? ஏன்னு கேளுங்க, எல்லாத்தையும் பாஸ்டரால் சொல்ல முடியாது, ஊழியக்காரரால் எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுவதும் தேவ சித்தம் இல்லை. கவனிக்கிறீங்களா? சும்மா சும்மா கூப்பிட்டு அந்த ஊழியக்கார்ட்ட கேட்டு முடிவெடுப்போன்னு எடுக்காதீங்க. அது தேவ சித்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை குறித்து இன்னொருவர்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். அவர் ஊழியர் தானேங்க, அவர் தீர்க்கதரிசியா இருக்கட்டும், ஆனாலும் அவர்கிட்ட அவர் சொல்ல மாட்டார். உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்ககிட்ட தான் சொல்லுவார். அதனால சும்மா போய் எங்கேயாவது உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுவோம், இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம்னு போய் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அவர் சொல்லி, இதில் இன்னொன்று தப்பு என்ன, நம்ம இப்படியெல்லாம் போய் கேட்கறதுனால அவங்களும் வேற வழி இல்லாமல் என்ன செய்யறது, எதையாவது சொல்லி தொலைச்சிருது. அது ஆமாம் சிஸ்டர், கர்த்தர் உங்களை சொல்றாரு, இந்த கல்யாணத்தை முடிக்க சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, முடிங்க. ஆமா பிரதர், உங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்ய சொல்றாரு, இந்த வேலைக்கு போக சொல்றாருன்னு அவரும் என்ன செஞ்சிருந்தது, எதையாவது சொல்லிடுறது. கவனிக்கிறீங்களா? நீங்க வளரணுமா வேண்டாமா? நீங்க வளரணுமா வேண்டாமா? ஆண்டவர் ஒரு காலகட்டத்துக்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையை பத்தி உங்க கூட தான் பேசுவாரு, மற்றவங்க கிட்ட பேச மாட்டார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுவார்னா, நீங்க வளரணும். நீங்க என்ன செய்யணும்? வளரணும். இப்படி நம்ம விரும்புறதுனால, கவனிங்க, இப்படி நம்ம விரும்புறதுனால நிறைய பேர் இதையே ஒரு தொழிலாக பயன்படுத்துகிறாங்க. வீடு வீடாக போய் கர்த்தர் காண்பிக்கிறாரு, கர்த்தர் எனக்கு உங்களை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு இவங்க அடிக்கிற கூத்து இருக்க, அது ஏராளமாக இருக்குது. கர்த்தர் எனக்கு உங்களை பற்றி இதை சொல்கிறாரு சிஸ்டர், கர்த்தர் உங்களை பற்றி அதை சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தை பற்றி இதை சொல்கிறாருன்னு சொல்லி நடுத்தருவுக்கு அவங்க கொண்டு வந்த குடும்பங்கள் ஏராளம். கர்த்தர் அப்படியாங்க செய்வார்? கர்த்தர் அப்படியா செய்வார்? இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களோடு தான் பேசுவார். உங்கள் வீட்டு காரியத்தை பற்றி கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். நீங்கள் அதனால் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் முழங்காலை முடக்கி உங்கள் நேரத்தை தேவனோடு செலவழித்து, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இதுவாக இருக்கிறது, எனக்கு என்ன பதில் நீர் சொல்லுகிறீர் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு பதிலை தருவார். அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பொருளாதார சிக்கலில் நான் இருக்கிறேன், இந்த கடன் பிரச்சனைக்கு என்னென்ன அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. யாருக்கோ கடிதம் போட்டு, யாருக்கோ ஜெப குறிப்பை எழுதி அவர் ஜெபிச்சு உங்களுக்கு ஒன்றும் நடக்காது.
அவர் ஜெபிச்சு உங்க கடன் மாறாது. நல்லா தெரிஞ்சவங்க, அவர் ஜெபிச்சு உங்க கடன் மாறாது. சும்மா சும்மா எழுதி போடாதீங்க. அவரும் எல்லாரும் எனக்கு எழுதி போடுங்க, உலகத்தில் உள்ள அத்தனை பேர் எனக்கு எழுதி போடுங்க. 10 லட்சம் பேரா, 1 கோடி பேரா, என்ன செய்யுங்க, எழுதி போடுங்க. எங்க 1 கோடி பேருக்கு அவர் ஜெபிப்பார்னு நினைக்கிங்க? ஜெயிப்பாரா? அல்லது அவர் ஜெபிச்சாலும் அவர் ஜெபிச்சது உங்களுக்கு நடக்காதுங்க. அவர் ஜெபிச்சு உங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லவும் முடியாதுங்க. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கை சரியாக வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாக வேண்டுமானால் நீங்கள் முழங்காலை முடக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவ சித்தத்தை அறிய வேண்டும். அவரோடு நேரத்தை செலவிட்டு முழங்காலை முடக்கி வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்க வேண்டும். அன்னாள் தேவ ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆமென் சொல்லுங்க. அன்னாள் தேவ ஆலயத்தில் போய் என்ன செய்தால்? தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆமென். நீங்க தேவ சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றுங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை தேடி என்ன செய்யுங்க, அதுல வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். அந்த ஒரு வார்த்தை போதும், உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த ஒரு வார்த்தை போதும், உங்களுடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த ஒரு வார்த்தை போதும், உங்கள் கடன் எல்லாம் மாறி நீங்கள் செழிப்படைய ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த ஒரு வார்த்தை போதும், உங்கள் கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சிறையிருப்பு திரும்பும். ஆமென். வாழ்க்கை எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருங்கள். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நாம புது சிருஷ்டி புது வாழ்வுங்கிற தலைப்புல தான் இருக்கோம். தலைப்பை விட்டு எங்கேயும் என்ன செய்யல, போகல. நல்ல கவனிங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதெல்லாம், நான் சொன்னதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே நீங்க அத கான்டென்ட்டா, அத என்ன செய்யுங்க, அத மைய கருத்தாய் எடுத்துக்கொள்ளுங்க. மைய கருத்தாய் எடுத்துக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறுவது இல்லையா, எனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டியது. அதை அறிந்து கொள்வதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இல்லையா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப நிறைவேற்றப்பட்ட தேவ சித்தம் என்று வேதத்தில் ஒன்று இருக்கிறது. என்னது? கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அவருடைய சித்தம் தான். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அவருடைய, ஆண்டவரே வியாதி நீங்கி நான் சுகமாவது உமக்கு சித்தமா அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய சித்தம் தான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் கடன் நீங்குவது உம்முடைய சித்தம் தானே ஆண்டவரே, நான் கடனோடே இருக்க வேண்டுமா, அப்படியெல்லாம் தேவ சித்தத்தை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் கடனோடு கஷ்டத்தோடு இருப்பது தேவ சித்தம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க கேட்க வேண்டியது என்ன? இந்த கடன் நீங்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். கவனிக்கிறீங்களா? இந்த வியாதி நீங்க நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனை நீங்க, யாரும் பிரச்சனையோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை. கர்த்தரை அனுமதிச்சுட்டாருங்க. காலமெல்லாம் கண்ணீரை அனுமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சித்தம் கிடையாதுங்க. கவனிக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அடியும் பொடியும் கண்ணீரும் கவலையும் இல்லையா, கொடுக்கலும் வாங்கலும் 100க்கும் 10க்கும் இல்லைங்க அலைந்து திரிவதும் அல்ல தேவனுடைய சித்தம். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இது மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன் சொல்லுங்க. என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். அப்ப இப்ப கவனிங்க, நான் நல்லா இருப்பதான் தேவ சித்தம், நான் சுகமா இருப்பதான் தேவ சித்தம், நான் வெற்றியா இருப்பதான் என்னது? தேவ சித்தம். இந்த சித்தம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ள தான் எனக்கு சுகம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் தான் எனக்கு செழிப்பு, கிறிஸ்துவுக்குள் தான் எனக்கு சமாதானம், கிறிஸ்துவுக்குள்ள தான் எனக்கு என்னது? எல்லாமே நித்திய ஜீவன் சகலமும் எங்க தான் இருக்கிறது? கிறிஸ்து செய்ததினால எனக்கு வந்திருக்கிறது. ஆமீன். பாவங்களை, என் பாவங்களை மன்னிப்பது தேவனுக்கு சித்தம் தானா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், கிறிஸ்துவுக்குள் மன்னித்து விட்டார். நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு நீங்க என்ன, எதை பெற்றுக்கொண்டீங்க?
எதை பெற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க? எதை பெற்றுக்கொண்டீங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க. ஆமீன். கவனிக்கிறீங்களா? அப்ப அதற்காக இன்னொரு முறை நீங்க ஜெபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அப்ப கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. எப்படி அன்றாட வாழ்க்கையில தேவ சித்தம் செய்வதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டுமோ அது போலவே முக்கியமாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்னெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க ஏற்கனவே. முடிந்து போன காரியம். எல்லாரும் சொல்லுங்க முடிந்து போன காரியம். இப்ப முடிந்து போன காரியம்னா உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் சொல்ற பாருங்க. இப்ப நீங்க ஒரு நபர் உங்க பக்கத்துல யாரோ ஒருத்தருக்கு போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் வான்னு கூட்டு வர்றீங்க. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓஹோ இவன் வந்திருக்கிறான், இவன் பாவத்தை மன்னிக்கணும், உடனே என்ன சிலுவையில் அறைங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையதுக்கு போவாரா? தன்னை ஒப்பு கொடுக்க போவாரா? இன்னைக்கு ஒரு சுப்பம்மா வருவா, நாளைக்கு ஒரு எசக்கியம்மா வருவா, அதுக்கு நாள் கழித்து ஒரு ராசாத்தி வருவா, அதுக்கு அடுத்த நாள் ஒரு டேவிட் வருவார். இவரெல்லாம் ஒவ்வொரு நாள் வரும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்காக போய் இயேசு சிலுவையில் மரிப்பாரா? இல்லைங்க. அதுதான் சொன்னேன், ஏற்கனவேங்கிறதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒவ்வொருவருடைய பாவ மன்னிப்புக்காகவும் அவர் 2025 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் மரித்து விட்டார். அது செய்து முடித்து ஆகிவிட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுடைய பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, இனி உலகத்துல பிறக்க போகிற பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்புக்கு கூட என்னென்ன செய்யணுமோ அத்தனை இயேசு செய்து முடித்து விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப இதை அறியும் போதுதான், அவன் கண்கள் திறக்கும் போதுதான் அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப கண்கள் திறக்கப்படுவது எவ்வளவு முக்கியம் பாருங்க. பாவ மன்னிப்பை மட்டுமா இயேசு தந்தார்? பாவ மன்னிப்பை மட்டுமா இயேசு கொடுத்தார்? இல்ல. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே சூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கொல்வார்னு எழுதப்பட்டிருக்கா, கொண்டார்னு எழுதப்பட்டிருக்கா? கொண்டார். முடிந்து போன காரியம். எல்லாரும் சொல்லுங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டு. ஆமேன். நான் மீட்கப்பட்டது முடிந்த காரியம். மாத்திரமல்ல, கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தின் மூலமாய் பெறும்படியாகும். இப்படி ஆயிற்று. ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க ஆயிற்று. முடிஞ்சிச்சு. எனக்கு வந்துட்டு. எது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். ஆமீன் சொல்லுங்க. 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுகிறது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாவீர்கள்னு எழுதப்பட்டிருக்கா? குணமானீர்கள். ஆமேன். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் எனக்கு வந்துட்டு, சுகமும் எனக்கு என்ன செய்துட்டு வந்து விட்டது. ஆமேன் சொல்லுங்க. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுவாரா? அன்பு கூர்ந்தாரா? அன்பு கூர்ந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இனி அவர் என் மேல அன்பு கூறுவார் இல்லை, ஏற்கனவே அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் சிலுவையில் மரித்தார். அதனால இனிமே அவருடைய அன்பை சம்பாதிக்க நான் என்ன செய்ய போறேன்னு ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் உங்க மேல அன்பா இருந்து தான் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாமே எதா இருக்கிறது? முடிந்து போன காரியம். கொலோசியர் 2:15 வெற்றி பெற்றார், வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க கொலோசியர் 2:15 என்னது? வெற்றி சிறந்தார். இனி வெற்றி பெறுவார் இல்ல, ஏற்கனவே வெற்றி பெற்றார். ஆமேன். அப்புறம் கவனிங்க, 2 கொரிந்தியர் 8:9 அவர் தரித்திரர் ஆனார், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன ஆனார்? தரித்திரர் ஆனார். அப்படின்னா இனி ஆவார் இல்லை, ஏற்கனவே ஆனார்னா ஏற்கனவே நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி விட்டார். இனி நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவோம் அல்ல, ஆக்கப்பட்டு விட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செய்து விட்டோம்? எல்லாமே முடிந்தது. எல்லாமே என்ன செய்து முடிக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாமே என்ன செய்து விட்டது?
செய்து. இப்ப இது மாதிரி கவனிங்க, இப்ப இது மாதிரி எதெல்லாம் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப எதெல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறோமோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடந்து விட்டது. அதுக்கு பெயர் தான் கிறிஸ்துவுக்குள். அதுக்கு பெயர் தான் என்னது? கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா இயேசு வெற்றி சிறந்தார்னா கிறிஸ்துவுக்குள் நீங்களும் வெற்றி சிறந்தீர்கள். ஆமீன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? இப்ப இதெல்லாம் இது போல எதெல்லாம் இயேசு செய்து முடித்திருக்கிறாரோ, ஆகவே அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். அதற்கு நேரம் செலவிடணும். அதை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? நேரம் செலவிடணும். அதை தியானிக்கணும். சும்மா வேற காரியத்தில் நேரத்தை செலவிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க. கவனிக்கிறீங்களா? இதை அறிந்து கொள்ளணும். இதுதான் முக்கியம். அதனாலதான் நாள் முழுவதும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். ஆமீன் சொல்லுங்க. அதுல தான் இன்றைக்கு நாம வாசித்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:3 தான் நம்ம ஆரம்பிச்சோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமீன். சகல ஆசீர்வாதத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும். அப்புறம் ஆசீர்வதித்து இருக்கிறார். இனிமே ஆசீர்வதிக்க போகிறார் இல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப ஆசீர்வதித்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார், மீட்டு கொண்டார், அன்பு கூர்ந்தார், தரித்திரராகி ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினார். இது எல்லாமே முடிந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யணும்? அதற்குத்தான் பவுல் ஜெபம் பண்ணுகிறார். அதை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். ஆமீன் சொல்லுங்க. அதை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு என்ன தாரும்? பிரகாசம் உள்ள. இப்ப இந்த ஜெபத்தை நீங்க செய்றீங்களா? இனி செய்யணும். இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இனிமேல் இதை என்ன செய்யணும்? நீங்க ஏன் இது ரொம்ப முக்கியம்? இப்ப நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எபேசியர் புஸ்தகத்துல மொத்தம் 6 அதிகாரம். அதுல முதல்ல 3 அதிகாரத்துல இயேசு நமக்கு என்னெல்லாம் ஏற்கனவே செய்திருக்கிறார், பிதாவாகிய தேவன் நமக்கு ஏற்கனவே என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை பத்தி அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு எபேசியர் அடுத்த 3 அதிகாரங்கள் 4, 5, 6ல ஆகவே நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல சொல்லப்படுகிற முதல் அறிவுரையே என்ன தெரியுமா? முதல் அறிவுரையே என்னன்னா கவனிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல முதல் அறிவுரையே என்ன சொல்றாரு பாருங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆகவே நாம் இனி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இனிங்கிற வார்த்தையை கவனிங்க. இனிங்கிற வார்த்தை என்னன்னா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். அதனால இனிமேல் நீங்க யாரா இருக்கக்கூடாது? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. ஆமீன். நீங்க யாரா இருக்கணும்? வளரணும். என்ன செய்யணும்? அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து நீங்க என்ன செய்யணும்? அப்படி வளரணும்னா முக்கியமா என்ன செய்யணும்? முதல் ஆலோசனை என்னது? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஆமேன். முதல் ஆலோசனை என்ன சொல்றாரு? பலவிதமான போதனையை கேட்டு அங்க ஓடி உள்ள மண்டையில ஏத்தாதீங்க. உங்களுக்கு கிறிஸ்துவே போதகரா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இங்க சொல்லப்படுகிறது தான் சத்தியம். ஆமீன் சொல்லுங்க. வேதத்துல சொல்லப்படுறது தான் என்னது? இந்த எபேசியர் புஸ்தகத்தில் அழகாக சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை சுகமாக்கி இருக்கிறார், உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டு கொண்டார். உங்களுக்காக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆகியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. ஆமீன். எபேசியர் 2:6 உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். யாராவது உங்களுக்கு புதுசா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க இயேசு உங்களை வெறுக்கிறார், தேவன் உங்கள் மேல கோபமா இருக்கிறாருன்னா அதான் பலவிதமான போதனை, அதான் அந்நிய போதனை. கவனிக்கிறீங்களா? அதான் என்ன போதனை? தேவ கோபம் வந்திருக்கிறது. ஏங்க தேவ கோபம் எப்படி வரும்?
தேவ கோபம் வெளிப்பட்டது சுனாமியின் மூலமாக, தேவ கோபம் வெளிப்பட்டது உத்தரகாண்டிலே, தேவ கோபம் வெளிப்பட்டது அங்கே வட மாநிலங்களில். எப்படி தேவ கோபம் வெளிப்படும்? தேவன் கோபப்பட மாட்டார். தன்னுடைய கோபத்தை எல்லாம் இயேசுவின் மேலே வைத்து விட்டார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லையா? அப்போ ஏன் இதெல்லாம் உங்களை நம்ப சொல்கிறாங்க? தேவன் கோபப்பட்டதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் கடனோடு இருக்கிறது காரணம் என்ன? தேவ கோபம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் வியாதியாக இருக்கிறது காரணம் என்ன? தேவ கோபம் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் நம்பும்போது அந்த தரித்திரத்தையும் வியாதி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏற்றுக்கொள்கிறீங்க. அது தேவ சித்தமே இல்லை. அது என்ன கிடையாது. அதைத்தான் சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அலைகிறவர்களா இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அப்படிங்கிறாரு 15ஆம் வசனத்தில். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலையும். நீங்க எதுல வளரணும்? ஒண்ணுல மட்டும் இல்லை, எல்லாவற்றிலையும் வளரணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. எதுல வளரணும்? நீங்க இதிலெல்லாம் நீங்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் வளரணும். நீங்கள் ஜெபத்தில் வளரணும், நீங்கள் ஆராதனை செய்வதில் வளரணும், ஊழியம் செய்கிறதுல என்ன செய்யணும்? எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு தேவ பிள்ளையை எப்படி செய்யணும்? வளர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமீன். சரிங்களா? இப்போ இதில் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ இதில் எல்லாத்துக்கும் என்ன வரும்? ஒரு சந்தேகம் வரும். அப்போ தேவன் எல்லாத்தையும் செஞ்சிட்டாருன்னா என் வாழ்க்கையில் அது எங்கே இருக்குது? என் வாழ்க்கையில் அது ஏன் நடக்கலை? எனக்கு ஏன் அது கிடைக்கல? ஏற்கனவே என்னை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிட்டாருன்னா நான் ஏன் இன்னும் கடனாளியாக இருக்கிறேன்? ஏற்கனவே என்னை சுகமாக்கிட்டாருன்னா நான் ஏன் இன்னும் வியாதியஸ்தனாக இருக்கிறேன்? ஏற்கனவே எல்லாம் செஞ்சிட்டாருன்னா எனக்கு ஏன் ஒன்றும் கிடைக்கல? அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்முடைய பங்கு பெற்றுக்கொள்வதில் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய பங்கு எதில் இருக்கணும்? விசுவாசத்தோடு அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 2:8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. எபேசியர் 2:8 என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது தேவனுடைய ஈவு. ஆமீன் சொல்லுங்க. இது என்னது? தேவனுடைய ஈவுனா என்னது? ஈவுனா என்னது? பரிசு. ஈவுனா என்னது? பரிசு. கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் உங்கள் வீட்டில் நடக்குது. உங்களுக்கு பிறந்த நாள், ஒருவர் வந்து உங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. பரிசு கொடுத்துட்டு நான் கொடுத்த பரிசுக்கு ரூபா கொடுங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? அது பரிசா? அது வியாபாரம், அது கடன், அது எதிர்பார்த்து. அதுக்கு பேர் பரிசுனா என்னது? பரிசு வந்து இவர் மனம் வந்து இலவசமாய் கொடுக்கறதுக்கு பேர் தான் பரிசு. ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த பரிசு கொடுக்கும்போது நீங்க எப்படி வாங்குவீங்க? ஏங்க இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்க பொண்ணு மாப்பிள்ளையா நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாலையெல்லாம் போட்டு நிக்கிறீங்க, மொய் எழுதுறதுக்கு வர்றாங்க, கவர் கொடுக்குறாங்கல்ல. கவர் கொடுக்கும்போது நீங்க வாங்குறீங்கல்ல. வாங்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? வாங்கிறதுக்கு தயக்கம் காட்டுவீங்களா? எதுக்குங்க என்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டாங்க, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லைங்க அப்படி சொல்லுவீங்களா? இல்லைங்க எப்போ உங்களுக்கு திரும்பி தரணும் அப்படி கேட்பீங்களா? எப்போ உங்களுக்கு திரும்பி தரணும் அப்படி ஏதாவது கேட்பீங்களா? அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? வாங்கி பைக்குள்ளே போடுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. வாங்கி என்ன செய்கிறது தான்? பைக்குள்ளே. அதுக்கு பேர் தாங்க பரிசு. வாங்கிறதுக்கு கை டக்குன்னு போகணும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிறாருன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு நான் என்னங்க தகுதி? என உங்கள் தகுதி எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. சிலுவையில் இயேசு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இங்க பெற்றுக்கொள்றதுல தான் என்ன இருக்கு? பல சிந்தனைகள் ஓடுது. நான் பெற்றுக்கொள்ளவா? ஆண்டவர் சொல்றாரு, இந்தா நீ வியாதியா இருக்கிற சுகத்தை தர்றேன் அப்படிங்கிறாரு. என்ன சுகத்தை? நான் எனக்கு சுகம் எதுக்கு? எனக்கு நான் தகுதி உள்ளவனா சுகம் பெறுவதற்கு? நான் என்ன செய்தேன்? நான் அந்த அளவுக்கு ஒன்றும் என்ன செய்யவில்லையே, நான் ஜெபிக்கவில்லையே, கொடுக்க. அப்படிலாம் கணக்கு பார்த்தா யாருக்குமே சுகம் கிடைக்காது. ஆமீன். கவனிக்கிறீங்களா? இங்க பெற்றுக்கொள்ளுகிறத பெற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளணும். ஆமீன். சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளணும். இயேசு தர்றாருன்னா பரிசாக தர்றாரு.
ஆமீன் சொல்லுங்க. இதுல நிறைய பேர் குழப்புவாங்க, இடையில கிடந்து என்ன செய்வாங்க, குழப்புவாங்க. இப்ப ஒரு வீட்டில் பிள்ளைகளும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு அப்பா வர லேட் ஆகுது, சாப்பாடு இல்லைப்பா. சரி, நான் அங்கிள்கிட்ட சாப்பாடு என்ன செய்கிறேன், ஆஃபீஸில் இருந்து வரும்போது வேலைக்காரன்ட்ட கொடுத்து விட்றேன்னு சொல்கிறாரு. சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டார். வேலைக்காரன் வந்து வீட்டுக்கு என்ன செய்கிறான், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்பா காசு கேட்டாருன்னு சொல்கிறான். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்பா என்ன செய்தார், உங்ககிட்ட காசு வாங்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் அதை என்ன செய்யணும், நம்பணுமா நம்பக்கூடாதா? சொல்லுங்க, சொல்லுங்கங்க. இப்போ நீங்கள் அப்பாட்ட சாப்பாடு, அப்பா ஆஃபீஸில் இருக்கார், சாப்பாடு வயிறு பசிக்குது, லேட் ஆகும், அம்மா வரல, அப்போ நான் வேலைக்காரன்ட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்றேங்கிறாரு. வேலைக்காரன் என்ன செய்கிறான், கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறான். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குற 5 இட்லி வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்பா, 5 இட்லிக்கு இவ்வளோ காசு ஆகுது கொடுங்கன்னு வேலைக்காரன் சொன்ன அப்பா கேட்டாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். அப்பாலே போ சாத்தானே, எங்கள் அப்பா எனக்கு சாப்பாடு கொடுக்கறது காசு கேட்பாரா? சொல்லணுமா வேண்டாமா? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இடையில கடந்து பாருங்க சிலர் குழப்பிக்கிட்டு, அதான் சொல்றாரு, பலவிதமான தந்திரமாகிய போதகத்துல சிக்கி தவிக்காதீங்க, உங்கள் தேவன் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் கொடுக்கிறவர். அப்ப இந்த பெற்றுக்கொள்றதுல தான் விஷயம் இருக்கு. ஏன் எனக்கு இல்லை, நீங்க கேள்வி எல்லாரும் கேட்கறாங்களே, ஏன் எனக்கு இன்னும் ஆகலை, ஏன் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, அவர் ஏற்கனவே கொடுத்துட்டானே, ஏன் எனக்கு இன்னும் வரலன்னா எங்கதான் பிரச்சனை இருக்கு. கொடுக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை, வாங்குற இடத்துல பிரச்சனை இருக்கு. அதை நம்ம டீல் பண்ணணும். அதை நம்ம என்ன செய்யணும், அது என்னன்னு நம்ம பார்க்கணும். அது வரக்கூடிய நாளில் அதை நம்ம பார்த்து பெற்றுக்கொள்ளதில் நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்னு கவனத்தை செலுத்துறோமானால் எல்லாமே கிடைக்கும், நடக்கும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.